பிசினஸ்ல எப்பவுமே நீங்க இமீடியட் குயிக் மணிக்கு பின்னாடி போயினீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிருங்க. அப்போ உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, பிசினஸ்ல எப்பவுமே 3 டைப் ஆஃப் மணி வர்றதுக்கு நீங்க ரெடி பண்ணி வைக்கணும். என்ன அப்படின்னா, மணி நவ், அதாவது இமீடியட்டா மணி வர்றது. உங்க பணத்துல இப்ப கவுண்டர் சேல்ஸ், ரீட்டைல் சேல்ஸ் நடக்குது பாத்தீங்களா, காசை கொடுத்து இமீடியட்டா ஒரு ப்ராடக்ட் வாங்கி காசு இமீடியட்டா வர்றது, அட்வான்ஸ் பேமெண்டா வர்றது தான் மணி நவ். அடுத்தது என்ன, மணி மந்த்லி. மந்த்லி உங்களுக்கு ஆவரேஜா ஒரு சேல்ஸ் நடந்துகிட்டே இருக்கணும். அடுத்தது என்ன, மணி ஃபியூச்சர். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னோட பிசினஸ்ல மணி நவ் அப்படின்னா என்ன, டைரக்ட் ரீட்டைல் கஸ்டமருக்கு நாங்க சேல்ஸ் பண்றோம். ரீட்டைல் பிசினஸ் எங்களோட மணி நவ். மணி மந்த்லி என்ன, நாங்க ஆல்ரெடி ஹாஸ்பிட்டலுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அவங்க எவ்ரி மந்த் ஒரு சேல்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. மோர் தேன் ஒரு 200 to 300 கஸ்டமருக்கு நாங்க மந்த்லி சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான பேமெண்ட் மந்த்லி வந்துட்டு இருக்கோம். மந்த்லி B2Bக்கு நாங்க சப்ளை பண்ணக்கூடிய சேல்ஸ். மணி ஃபியூச்சர் அப்படிங்கிறது எங்களோட ஓன் ப்ராடக்ட்டை நாங்க டெவலப் பண்ணியிருக்கோம். ஓன் கம்பெனி இருக்கு, அதை வந்து மார்க்கெட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ எங்களுக்கு என்ன ஆகுது, ஃபியூச்சர்ல அது growth ஆகி மணி ஃபியூச்சர் கிடைக்குது. அதுதான் ஓன் ப்ராடக்ட் மூலமா கிடைக்கக்கூடிய மணி ஃபியூச்சர். அப்போ உங்க பிசினஸ்ல நீங்க இந்த 3லையுமே இருக்கீங்களான்னு பாருங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இமீடியட் மணி கிடைக்கும், நிறைய பேருக்கு மணி மந்த்லி கிடைக்கும், நிறைய பேருக்கு மணி ஃபியூச்சர் மட்டும் தான் இருக்கும், மணி நவ் இருக்காது. மணி நவ் இல்லைன்னா என்ன ஆகும், உங்களுக்கு கேஷ் ஷார்டேஜ் வரும். மணி மந்த்லி நடந்தா என்ன ஆகும், இங்கேயும் கேஷ் ஷார்டேஜ் வரும். மணி ஃபியூச்சர் இல்லைன்னா என்ன ஆகும், ஃபியூச்சர்ல நீங்க க்ரோ ஆக மாட்டீங்க. அப்போ ஒரு பிசினஸ் நல்லபடியா ரன் ஆகணும் அப்படின்னா இந்த 3 இடத்துலையும் நீங்க இருக்கணும். உங்க பிசினஸ் மாடலை இந்த 3 இடத்துலையும் நீங்க ஸ்பிளிட் அப் பண்ணி வச்சாதான் உங்க பிசினஸ் ஈக்குவலா நல்லபடியா ரன் ஆகும்.